ஒரு நல்ல ஹஸ்பண்ட் உனக்கு கிடைச்சிருக்காரு. 50 தடவை மாமா மாமான்னு அவனை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அவ்வளவு கொழுப்படி உனக்கு. சீதா, நீ எவ்வளவு கத்தினாலும் சீதா வரமாட்டா. நான் அடிப்பேன், என்ன வேணா செய்வேன். சீதாவை அடிக்கடி அடித்து அருண் குடும்பப்படுத்துகிற விஷயம் சீதா மூலியமாக முத்துக்கு தெரிய வருது. இவன் இதே வேலையாக இருக்கலாம், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவத்தோட முத்து அருண் வீட்டுக்கு போகிறான். அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அங்கே வர அருண், ஏய் சீதா யாரடி இவன் உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லி கத்துறேன். அதுக்கு முத்து, சீதா இங்கெல்லாம் கிடையாது, இனிமேல் உனக்கு சீதா கிடைக்க மாட்டா, அவள் அங்கே தான் இருப்பா, அம்மா வீட்டில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் முத்து அருணை போட்டு மொத்து எடுத்துடுறான். இதில் காண்டாகிற அருணை என்ன பண்ணுறான், முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். வீடு வந்து ஒரு போலீஸ் அதிகாரியே அழைச்சிட்டான் அப்படின்ட்டு போலீஸும் முத்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதை பார்த்த மீனாவும் சீதாவும் நேராக அருண்கிட்ட வராங்க. வந்து ஒழுங்கு மரியாதையாக கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கு, இல்லைன்னா நீ என்னை அடித்து கொடுமைப்படுத்தின அப்படின்னு சொல்லி உன் மேலேயே மேலதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தனாக்க நீ உள்ளே போயிடுவ அப்படின்னு சொல்லி சீதா அருணை மிரட்டுறா. அதனால் பயந்து போகிற அருணும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குகிறான். முத்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிடுறான். முத்து அப்போ சொல்கிறான், இங்கே பார், ஒழுங்கு மரியாதையாக நீ சீதாட்ட மன்னிப்பு கேட்டு அடித்தது தப்பு அப்படின்னு. அதுக்கு அவன் முடியாதுங்கிறான். அப்போனாக்க சீதா இங்கே வரமாட்டான், இனிமேல் சீதா எங்கள் வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு முத்து சொல்ல போகிறான். ஏற்கனவே அருண் வீட்டில் அவங்க அம்மா இல்லை, இப்போ சீதாவும் இல்லைன்னொன்னே இந்த அருண் பித்து பிடிச்ச மாதிரி அலைய போகிறான். இதுதான் நடக்க போகுது.